பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா எல்லாமே போட்டு வதக்கிட்டு, கூட வந்து மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டு தனியாக பவுடர் அரைச்சி வச்சுக்கணும். இது தனியாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, மல்லி தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். சிக்கனை நல்லா தனியாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கின பிறகு ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, மல்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கி வந்த பிறகு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலா, வறுத்து அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி இதேமாரி நல்லா பபுள்ஸ் வந்த பிறகு 1 கிளாஸ் தயிர் ஊற்றி நல்லா கொதிக்க விட்றோம். இந்த பாருங்க நல்லா கொதித்த பிறகு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றிருக்கேன். தண்ணி நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 1.5 அளவு நல்லா தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சு இந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் கரெக்டாக ஒரு தோசைக்கல் வச்சு மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சு 20 மினிட்ஸ் மூடி வைக்கிறோம். மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு நெய், 1 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. கொஞ்சம் மல்லி புதினா மேலே ஆட் பண்ணி தம் போட்டிங்கன்னா சூப்பரான சேலம் பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல மணமாகவும் சூப்பராக உதிரி உதிரியாக அழகான பிரியாணி ரெடி.